வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். தமிழகத்தில் மருத்துவ படிப்பு பொது பிரிவினருக்கு கூடுதலாக 19% இடங்கள் ஒதுக்க சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. மருத்துவ படிப்புகளுக்கு மீண்டும் பொது நுழைவுத் தேர்வு திட்டம். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு எதிராக அப்பீல் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு முதல்வர் ஜெயலலிதா கடிதம். கூடங்குளம் அணுமின் நிலையத்தை எதிர்த்த வழக்குகள் சென்னை ஹைகோர்ட்டில் மீண்டும் தள்ளுபடி. விரிவான செய்திகள். தமிழகத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் கடந்த ஆண்டு ஒதுக்கப்பட்டதைப் போன்று இவ்வாண்டும் பொதுப் பிரிவினருக்கு 19% இடங்கள் கூடுதலாக ஒதுக்கும்படி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் பொது மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ படிப்புகளுக்கு 69% இடஒதுக்கீடு பின்பற்றப்பட்டு வருகிறது. பொது மற்றும் முஸ்லிம் பிரிவைச் சேர்ந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 30%, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் TCN பிரிவினருக்கு 20%, தாழ்த்தப்பட்டோருக்கு 15%, அருந்ததியினருக்கு 3%, பழங்குடியினருக்கு 1% என 69% இடங்கள் ஒதுக்கீடு மூலம் நிரப்பப்படுகின்றன. இதனால் அதிக மதிப்பெண்கள் பெற்றும் பொதுப்பிரிவை சேர்ந்த மாணவர்கள் இடம் கிடைக்காமல் பாதிக்கப்படுவதாக கூறி இதை எதிர்த்து சென்னையைச் சேர்ந்த மாணவி ஹர்ஷினி என்பவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அதிக மதிப்பெண்கள் பெற்றுள்ள தனக்கு ஓர் இடம் ஒதுக்கும்படி உத்தரவிடும்படி அந்த மனுவில் ஹர்ஷினி கோரியிருந்தார். இவ்வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் KS ராதாகிருஷ்ணன், பினாக்கி சந்திரகோஸ் ஆகியோர் கொண்ட அமர்வு முன் திங்களன்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் 69% இடஒதுக்கீட்டால் அதிக மதிப்பெண் கிடைத்தும் மருத்துவ படிப்பில் இடம் கிடைக்காமல் பாதிக்கப்படும் பொதுப்பிரிவு மாணவ மாணவிகளுக்கு கடந்த ஆண்டை போல இவ்வாண்டும் 19% கூடுதலாக இடங்கள் ஒதுக்கும்படி உத்தரவு பிறப்பித்துள்ளனர். மருத்துவ படிப்புகளுக்கு பொது நுழைவுத் தேர்வை மீண்டும் கொண்டுவர மத்திய அரசு முயற்சிப்பதை கைவிட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு கட்டுப்பட வேண்டும் எனவும் பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு ஜெயலலிதா கடிதம் எழுதியுள்ளார். பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு முதல்வர் ஜெயலலிதா அவசர கடிதம் ஒன்றை திங்களன்று அனுப்பியுள்ளார். மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கு NEET எனும் பொது நுழைவுத் தேர்வை நடத்தக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பளித்துள்ளதை அந்த கடிதத்தில் ஜெயலலிதா சுட்டிக்காட்டியுள்ளார். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு பரவலாக வரவேற்பு பெற்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ள ஜெயலலிதா, உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு கட்டுப்படுவதற்கு மாறாக தீர்ப்பை எதிர்த்து மத்திய அரசு மனு தாக்கல் செய்யப்போவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் குலாம் நபி ஆசாத் அறிக்கை விடுத்திருப்பதையும் பிரதமரின் கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளார். தமிழ்நாடு அரசின் வெளிப்படையான மாணவர் சேர்க்கை கொள்கையின் அடிப்படையில் மருத்துவ படிப்புகளுக்கான சேர்க்கை நடைமுறைகள் நடந்து வரும் நிலையில் மத்திய அரசின் முடிவு தமிழகத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மத்தியில் குழப்பம் மற்றும் விரக்தியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மறு ஆய்வு செய்வதென்ற மத்திய அரசின் முடிவை தமிழ்நாடு அரசு கடுமையாக ஆட்சேபிப்பதாகவும் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள ஜெயலலிதா, பொது நுழைவுத் தேர்வை எந்தவொரு வடிவிலும் மீண்டும் கொண்டுவர முயற்சிப்பது மாநில அரசின் உரிமைகளை மீறும் செயலாக மட்டுமின்றி மருத்துவ மாணவர் சேர்க்கை கொள்கையில் குறுக்கீடு செய்வதாகவும் அமையும் என்று கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பொது நுழைவுத் தேர்வு முறையை ரத்து செய்யும் முடிவால் சமூக பொருளாதார அளவில் பின்தங்கிய கிராமப்புற மாணவர்கள் பெரிதும் பயன்பெற்றுள்ளதாகவும் கடிதத்தில் நினைவு கூர்ந்துள்ள ஜெயலலிதா, பொது நுழைவுத் தேர்வை மீண்டும் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை கைவிட்டு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு மத்திய அரசு கட்டுப்பட வேண்டும் என்று பிரதமரை வலியுறுத்தியுள்ளார். கூடங்குளம் அணுமின் நிலையத்துக்கு எதிரான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. கூடங்குளம் அணுமின் நிலையத்துக்கு எதிராக எதிர்ப்பாளர்கள் தொடர்ந்த வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் அதைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்திலும் தள்ளுபடி செய்யப்பட்டன. அதைத் தொடர்ந்து கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் உற்பத்தி பணிகள் துவக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூடங்குளம் அணுமின் நிலையத்துக்கு எதிராக மீண்டும் வழக்கு தொடரப்பட்டது. அணுமின் நிலைய உற்பத்தியை துவக்குவதற்கு முன் அங்குள்ள உபகரணங்களை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட உச்சநீதிமன்றத்தின் நிபந்தனைகள் நிறைவேற்றப்படவில்லை என்று கூறியும் உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனைப்படி கூடங்குளம் போராட்டக்காரர்கள் மீது தமிழக அரசு தொடர்ந்துள்ள வழக்குகளை தள்ளுபடி செய்ய கோரியும் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த என்ஜினியர் சுந்தர்ராஜன் மற்றும் வக்கீல் புகழேந்தி சார்பில் இந்த வழக்குகள் தொடரப்பட்டிருந்தன. இந்த வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் RK அகர்வால், சத்யநாராயணன் ஆகியோர் கொண்ட அமர்வு முன் திங்களன்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இரு மனுக்களையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். இதைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் அப்பீல் செய்ய போராட்டக்காரர்கள் முடிவு செய்துள்ளனர்.
உத்தரப்பிரதேசத்தில் மணல் மாஃபியாக்களுக்கு எதிராக அதிரடி நடவடிக்கைகளை எடுத்த பெண் IAS அதிகாரியை மாநில அரசு சஸ்பெண்ட் செய்தது. அதற்கெதிராக IAS அதிகாரிகள் போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் கௌதம் புத்தா நகர் மாவட்ட துணை கலெக்டராக இருந்தவர் துர்கா சக்தி நாக்பால். 2009ஆம் ஆண்டு IAS பேட்ச் அதிகாரியான துர்கா சக்தி 6 மாதங்களுக்கு முன் இப்பதவியில் நியமிக்கப்பட்டார். பதவி ஏற்றது முதல் துடிப்புடன் செயல்பட்ட துர்கா சக்தி யமுனா, ஹிண்டன் நதிகளில் மணல் திருடும் மாஃபியா கும்பல்களுக்கு எதிராக அதிரடி நடவடிக்கைகளை எடுத்தார். மணல் கடத்திய பல லாரிகளை பறிமுதல் செய்தார். பலரை கைது செய்யவும் நடவடிக்கை எடுத்தார். மணல் கடத்தல் மாஃபியாக்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்த துர்காவை மாநில சமாஜ்வாடி அரசு ஞாயிறன்று திடீரென சஸ்பெண்ட் செய்தது. सैंड है उसका नुकसान होता है, रेवेन्यू लॉस हो रहा है गवर्नमेंट को, साथ के साथ लोगों के खेतों में भी इसका काफ़ी नुकसान हो रहा है क्योंकि वो वहाँ खेती बाड़ी नहीं कर पाते हैं या उस एरिया से जब डंपर ट्रैक्टर गुजरते हैं तो उनके खेतों में रेत गिराते हुए जाते हैं तो उससे भी उनकी फसल को नुकसान पहुंचता है. அரசு நிலத்தில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட மசூதியை இடிக்க துர்கா சக்தி சனிக்கிழமையன்று அதிரடி உத்தரவு பிறப்பித்தார். அதை சுட்டிக்காட்டிய முதல்வர் அகிலேஷ் யாதவ் மத கலவரத்தை தடுக்கவே துர்கா சக்தி சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக விளக்கமளித்துள்ளார். ஆனால் மணல் கடத்தல் மாஃபியாக்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்ததாலேயே துர்கா சக்தி பழிவாங்கப்பட்டுள்ளதாக பல IAS அதிகாரிகள் பகிரங்கமாக போர்க்கொடி தூக்கியுள்ளனர். திங்களன்று தலைமைச் செயலாளர் அலோக் ரஞ்சனை சந்தித்து சஸ்பெண்ட் உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தினர். சஸ்பெண்ட் முடிவை மறுபரிசீலனை செய்வதாக தலைமைச் செயலாளரும் உறுதியளித்துள்ளார். श्रीमती दुर्गा नागपाल के जो सस्पेंशन हुआ है उसको रिवोक किया जाए और महोदय ने कहा है शासन से विचार करेगी. இந்த விவகாரம் உத்தரப்பிரதேசத்தில் அரசியல் பிரச்சனையாகவும் உருவெடுத்துள்ளது. நேர்மையாக செயல்பட்ட பெண் அதிகாரியை அகிலேஷ் அரசு பாராட்டாமல் பழிவாங்கிவிட்டதாக மாயாவதி தலைமையிலான பகுஜன் சமாஜ் கட்சியும் மாஃபியாக்களின் கட்டுப்பாட்டில் அகிலேஷ் அரசு இயங்குவதாக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் கல்ராஜ் மிஸ்ராவும் குற்றம் சாட்டியுள்ளனர். போலீஸ் துறையை கண்டித்து பல்வேறு அமைப்புகளின் வேலைநிறுத்த போராட்டத்தால் ராமேஸ்வரத்தில் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையில் நிர்வாக சீர்கேடு, வசூல் வேட்டை, தவறு செய்வோருக்கு ஆதரவாக போலீசார் செயல்படுவதாக குற்றம் சாட்டியும் இதற்கு காரணமான அதிகாரியை இடம் மாற்ற வலியுறுத்தியும் ராமேஸ்வரத்தில் பல்வேறு அமைப்புகள் சார்பில் கடையடைப்பு போராட்டம் துவங்கியுள்ளது. அனைத்து கட்சியினர் ஆதரவுடன் ஆட்டோ மற்றும் கார் ஓட்டுநர்கள் அமைப்பு, சமுதாய அமைப்புகள் சார்பில் இந்த போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ராமேஸ்வரம் முழுவதும் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. வாகனங்கள் ஓடவில்லை. காவல்துறையினுடைய நிர்வாக சீர்கேடு இன்றைக்கு ராமேஸ்வரத்தில் உருவாக்கி இருக்கிறது. இந்த நடவடிக்கையை தடுத்து நிறுத்துவதற்கு இருக்கக்கூடிய DSP மீது உடனடியாக துறைவாரியான நடவடிக்கை எடுத்து அவரை ஊர்மாறுதல் உள்ளிட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்த வேண்டும் என்று எங்கள் CIT சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எப்போதும் சுற்றுலா பயணிகளால் நிரம்பி வழியும் ராமேஸ்வரம் இந்த போராட்டத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வாகனங்கள் கிடைக்காமலும் உணவு விடுதிகள் மூடப்பட்டுள்ளதால் சாப்பாடு கிடைக்காமலும் சுற்றுலா பயணிகள் தவிப்படைந்துள்ளனர். சுற்றுலாத்துக்கு குடும்பத்தோட வந்தோம்னா இங்க கடை எதுவும் இல்ல, பார்க்க சுற்றுலா பிளேஸ் மாதிரி இல்ல, ரொம்ப சைலண்டா இருக்கு, சாப்பிட கூட ஒரு வழி இல்லை எங்களுக்கு. சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கும் வரை போராட்டம் நீடிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் வருமான வரி ரிட்டர்ன்ஸ்களை தாக்கல் செய்ய சென்னையில் 34 சிறப்பு கவுண்டர்கள் திறக்கப்பட்டுள்ளன. சம்பளதாரர் மற்றும் வியாபாரிகள் உள்ளிட்டோர் தங்களது வருமான வரி ரிட்டர்ன்களை தாக்கல் செய்ய ஜூலை 31ஆம் தேதி கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு வசதியாக சென்னையில் திங்களன்று 34 சிறப்பு கவுண்டர்கள் துவக்கப்பட்டுள்ளன. இவற்றை வருமான வரித்துறை செயலாளர் சேத்தி துவக்கி வைத்தார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த வருமான வரித்துறை ஆணையர் சேகரன், தற்போது அமைக்கப்பட்டுள்ள 34 கவுண்டர்களில் 150 பணியாளர்கள் பணியாற்றி வருவதாகவும், கடந்த ஆண்டை போல இல்லாமல் இவ்வாண்டு 5 லட்சத்துக்கு கீழ் வருவாய் உள்ளவர்களும் ரிட்டர்ன்ஸ் தாக்கல் செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தனிநபர் வருமானம் 5 லட்சத்திற்கும் மேல் உள்ளவர்கள் கண்டிப்பாக இணையதளம் மூலமாகவே தங்கள் ரிட்டர்ன்ஸ்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் சேகரன் கூறினார். இந்த கவுண்டர்கள் ஜூலை 29 முதல் 31 வரை காலை 9:30 மணியிலிருந்து மாலை 5:30 மணி வரை செயல்படும். போன வருஷம் பட்ஜெட் டார்கெட் 40,528 கோடி, கலெக்ட் ஆனது 37,271 கோடி. இந்த வருஷம்
பட்ஜெட் டார்கெட் வந்து 45,877 கோடி. வருமான வரி ரிட்டர்ன்ஸ் தாக்கல் செய்வதற்கு முதல் நாளன்றே ஏராளமானோர் வந்திருந்தனர். ஸ்பெஷல் கவுண்டர் ஓபன் பண்ணி சீனியர் சிட்டிசன்ஸ் இன் பர்டிகுலர் அவங்களுக்கு வந்து ரொம்ப வசதியான ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்காங்க. இது வந்து ஒரு இந்திய குடிமகனா இருக்கிற யாருடைய ஒவ்வொரு கடமை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வருவாய்த்துறையில வந்து நம்மளோட ரிட்டர்ன் ஃபைல் பண்றது நம்மளுடைய ஒரு மாரல் டியூட்டி. இதை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். இந்த 3 நாட்களில் பல்லாயிரக்கணக்கானோர் வரலாம் என்று எதிர்பார்ப்பதால் இறுதி நாள் வரை காத்திருக்காமல் முன்னதாகவே வந்து படிவங்களை தாக்கல் செய்யுமாறு வரி செலுத்துவோர் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். 7 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி அனைத்து மத்திய தொழிற்சங்கங்கள் சார்பில் ஜூலை 30ஆம் தேதி மறியல் போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து மத்திய தொழிற்சங்கங்களின் சார்பில் சென்னையில் திங்கட்கிழமையன்று சிஐடியு மாநில தலைவர் சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். தமிழக அரசு தொழிலாளர் விரோத போக்கை மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டிய சவுந்தரராஜன் 60 வயது பூர்த்தியான தொழிலாளர்களுக்கு நிபந்தனையின்றி ஓய்வூதியம் வழங்க வேண்டும், அமைப்பு சாரா நலவாரியத்தில் முத்தரப்பு ஆலோசனை குழு அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஜூலை 30ஆம் தேதி விழுப்புரம், தர்மபுரி மாவட்டம் தவிர தமிழகம் முழுவதும் மறியல் போராட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்தார். நாளை காலை 10 மணிக்கு அனைத்து தொழிற்சங்கங்களின் மறியல் போராட்டம் மாநிலம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் கலெக்டர் அலுவலகங்களுக்கு முன்னால் அல்லது வேறு அரசு அலுவலகங்களுக்கு முன்னால் பெருந்திரள் மறியல் நடைபெறும். தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் அடுத்த கட்டமாக வேலை நிறுத்தம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாகவும் சவுந்தரராஜன் தெரிவித்தார். நெல்லை மேலப்பாளையத்தில் ஒரு வீட்டிலிருந்து 17 கிலோ வெடிமருந்து மற்றும் 141 எலக்ட்ரிக் டெட்டனேட்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நெல்லை மேலப்பாளையத்தில் வெடிமருந்துகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது பங்களாப்பா தெருவில் உள்ள ஒரு வீட்டிலிருந்து 17 கிலோ வெடிமருந்துகள், 141 எலக்ட்ரிக் டெட்டனேட்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. வெடிமருந்து குறித்து வீட்டு உரிமையாளருக்கு எதுவும் தெரிந்திருக்கவில்லை. அவரது உறவினர் அன்வர் பிஸ்மி என்பவர் அவற்றை அங்கு கொண்டு வந்து வைத்திருந்தார். இதையடுத்து அன்வர் பிஸ்மியும் அவர் அளித்த தகவலின் அடிப்படையில் மேலப்பாளையத்தைச் சேர்ந்த முகமது தாசிம், சாகுல் ஹமீத் என்ற கட்டை சாகுல், வீரா தெருவைச் சேர்ந்த முகமது சம்சுதீன், குட்டி என்ற நூருல் ஹமீத் ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். இவர்களில் முகமது தாசிம் என்பவர் சேலம் ஆடிட்டரும் பாரதிய ஜனதா மாநில பொதுச் செயலாளருமான ரமேஷ் கொலை வழக்கு தொடர்பாக அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழுவால் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ள பன்னா இஸ்மாயில் என்பவரின் உறவினர். கைது செய்யப்பட்டவர்களுக்கு இந்து அமைப்பு தலைவர்கள் கொலையில் தொடர்புள்ளதா என்பது குறித்து விசாரணை நடந்து வருகிறது. கைது செய்யப்பட்ட 5 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். போதிய மழை பெய்யாததால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வெற்றிலை விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பெரியபட்டினம், முத்துப்பேட்டை பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வெற்றிலை சாகுபடி செய்து வருகின்றனர். தற்போது சரிவர மழை பெய்யாததால் வெற்றிலை கொடிகளும் இலைகளும் வாடி வதங்கி கருகியுள்ளன. இதனால் வெற்றிலை விவசாயம் அடியோடு பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். மழை இல்லாதனால தண்ணி வெளியே வாங்கி தான் பார்த்துருவோம். இதனால நாங்கள் ரொம்ப பாதிப்பு இருக்கோம், ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களுக்கு அரசாங்கத்திலிருந்து எங்களுக்கு இந்த தொழிலுக்கு ஊக்குவிச்சு எங்களுக்கு எதுவும் நன்மை செய்ய தரணும். பல்வேறு மாவட்டங்களுக்கும் முத்துப்பேட்டையில் பயிரிடப்படும் வெற்றிலைகள் விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்படுகிறது. தற்போது மழை பொய்த்துள்ளதால் நிவாரணம் தர வேண்டும் என்று வெற்றிலை பயிரிடும் விவசாயிகள் தெரிவித்தனர். மழை இல்லாம இது கருகி போச்சு. அரசாங்கத்தை மாற்றுவது எங்களுக்காச்சும் இது இப்ப லோனுங்கன்னு கொடுத்து எங்களுக்கு இது பண்ணாங்கன்னா தொழில் மேலும் நல்லா செய்வோம். நாங்க தமிழக அரசு மானியத்துடன் கூடிய கடன் உதவி வழங்கி வெற்றிலை விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தங்கத்தின் விலை திங்கட்கிழமையன்று ஒரு சவரன் 72 ரூபாய் அதிகரித்து 21,080 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,635 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 43 ரூபாய் 60 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 40,070 ரூபாயாக இருந்தது. ராஜஸ்தானில் ஓருடல் 2 தலைகளுடன் ஒட்டி பிறந்த அபூர்வ இரட்டை ஆண் குழந்தைகள்
உயிருக்காக போராடி வருகின்றன. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள JK லோன் மருத்துவமனையில் ஒரு பெண்ணுக்கு அபூர்வ இரட்டை ஆண் குழந்தைகள் பிறந்துள்ளன. அந்த குழந்தைகளுக்கு 2 தலைகள், தனித்தனியே நரம்பு மண்டலம், முதுகெலும்புகள் உள்ளன. ஆனால் ஒரே உடலை 2 குழந்தைகளும் பகிர்ந்து கொண்டுள்ளன. இதுபோன்ற ஓர் உடலுடன் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் உலக அளவில் அரிதிலும் அரிதாகத்தான் பிறக்கும். அதுவும் இறந்துதான் பிறக்கும். ஆனால் இந்த அபூர்வ இரட்டையர் உயிருடன் பிறந்துள்ளனர். செயற்கை சுவாசத்தின் உதவியுடனே அவர்கள் சுவாசிப்பதால் அவர்களது நிலைமை கடந்த 4 நாட்களாக கவலைக்கிடமாக உள்ளது. இரட்டையரின் உயிரை காப்பாற்ற டாக்டர்கள் தொடர்ந்து தீவிரமாக போராடி வருகின்றனர். सब कुछ ठीक रहता है तो अगले 3-4 दिन लगेंगे, लेकिन कब कोई भरोसा नहीं, क्योंकि इस तरह की कंडीशंस में अंदरूनी कितने अंगों में कितना गड़बड़ हो जाए कब, क्योंकि ज्यादातर तो इस तरह के बच्चे स्टिल बर्थ होते हैं, यानी डेड बॉर्न होते हैं या पैदा होते ही मर जाते हैं. तो यहाँ अभी 3 दिन इनको हो गए हैं, तो अभी हमको थोड़ी आशा बंधी है. 1,00,000 பிரசவங்களில் ஒன்றில்தான் இதுபோல ஓர் உடலுடன் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் பிறக்கும். இதுபோன்ற இரட்டையர் இந்தியாவில் பிறப்பது இது 2வது முறை என்றும், ராஜஸ்தான் மாநிலத்தை பொறுத்தவரையில் முதல் முறை என்றும் டாக்டர்கள் தெரிவித்தனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.